சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு மதுரையா இருக்க நகரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த சுல்தான் அதற்கு முன்னால் இருந்த எல்லா மன்னர்களையும் போலவே அந்த மக்கள் மேல அதிகப்படியான வரிச்சுமையையும் சமாளிக்க முடியாத அடக்குமுறையும் செலுத்தினதுனால வாழ்வாதாரத்தை இழந்த அந்த பாமர மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே பல்வேறு பகுதிகளில் இடம்பெயர தொடங்கினாங்க. அப்படி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே பயணம் செய்த மக்கள் பல்வேறு இன்னல்களை கடந்து கரடுமுரடான பாதைகளை கடந்து அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு குன்று மாதிரியான நிலப்பரப்பை கண்டறிந்தனர். 4 புறமும் மலைகள் சூழ்ந்த பள்ளத்தில் இருந்ததால் அதற்கு கெவி என்று பெயர் வைத்து தங்களுக்கு தேவையான அனைத்தையும் அந்த மலையை சுற்றி வேட்டையாடியும் வேளாண் செய்தும் வாழத் தொடங்கினார்கள். பல ஆண்டுகள் கடந்த பிறகு 1800 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி சமயத்தில் தமிழக வெயிலை தாங்க முடியாத பிரிட்டிஷ் அதிகாரிகள் BS வார்ட் தலைமையில் குழு ஒன்றை அமைத்து குளிர் பிரதேசங்களை தேடும்படி ஆணையிடப்பட்டது. BS வார்ட் தலைமையிலான குழு தனித்தனியாக பிரிந்து தமிழ்நாட்டிற்கும் எல்லா வனப்பகுதிகளிலும் தேட ஆரம்பித்தார்கள். அப்படி BS வார்ட் தலைமையிலான குழு தேனி பெரியகுளம் வழியாக கும்பக்கரை அருவியை கடந்து பல நாட்கள் பயணம் செய்து வெளி உலகத்திற்கே தெரியாத கெவி மக்களை BS வார்ட் பார்க்கிறார். பின்னர் கெவி மக்கள் வாழ்ந்து வந்த நிலப்பரப்புக்கு மேல் இன்னொரு மலை இருக்கிறது என்று உறுதி செய்த BS வார்ட் மேலும் அந்த மலைக்கு செல்ல பாதை ஏதுவாக இல்லாததால் கெவி மக்களின் டோலி மூலம் அந்த மலையை கடந்து ஒரு சமதளத்தை கண்டறிந்தார். அன்று கெவி மக்கள் உதவி மூலமாக கண்டறியப்பட்டதுதான் இன்று முக்கிய சுற்றுலா தலமாக மாறியிருக்கும் கொடைக்கானல். வெள்ளையர்கள் வந்து சென்ற பிறகு கெவி என்ற பெயர் மட்டும் வெள்ளக்கெவியாக மாறியிருக்கிறதே தவிர மற்றபடி பிரிட்டிஷாரை தோளில் சுமந்த டோலி இன்று வரை அவர்கள் தோளில்தான் இருக்கிறது. அரசாங்கம் மாறியும் ஆட்சி மாறியும் அதிகாரம் மாறியும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் வெள்ளக்கவி மக்கள் பயணிக்கும் பாதை மட்டும் மாறவில்லை. இன்று வெள்ளக்கவி வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை FM 100.5. வரும் மாதம் இறுதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இம்முறையும் ஆளுங்கட்சிதான் ஜெயிக்கும் என்று மக்கள் மத்தியில் பரவலான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது.